ஒரு பெரிய காடு. அந்த காட்டுக்குள் ஒரு அழகான குளம் இருந்தது. குளத்தின் நீர் எப்போதும் பசுமையாக தெளிவாக இருந்தது. அந்த குளத்தின் கரையில் வாழ்ந்தான் ஆறு என்ற ஆமை. ஆறு சின்னதாய் இருந்தாலும் மெதுவாக நடப்பான். காலை பொழுதில் சூரியன் உதிக்கும்போது அவன் குளத்துல நீந்துவான். பிற்பகலில் சூரிய ஒளியில் சோம்பலாக உட்கார்ந்து ஓய்வெடுப்பான். ஆனா அவனுக்கு ஒரு சின்ன கவலை இருந்தது. அவனுக்கு நெருங்கிய நண்பர்கள் அதிகம் இல்லை. என்ன மாதிரி சின்ன ஆமைக்கு யார் நண்பன் ஆகுவார்கள்? எல்லாரும் பிஸியாக விளையாடிக் கொண்டே இருப்பாங்க. நான் மட்டும் தனியா போகிறேனே. ஒரு நாள் இரவு ஆறு குளத்தின் கரையில் அமர்ந்து வானத்தை பார்த்துக் கொண்டிருந்தான். வானத்தில் ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருந்தன. அவன் மெதுவாகச் சொன்னான், நட்சத்திரங்களே, உங்களோட ஒளி ரொம்ப அழகா இருக்கு. நான் உங்களை என் நண்பர்களாக கொள்ளலாமா? அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் மாதிரி ஒரு சிறிய நட்சத்திரம் திடீரென இன்னும் பிரகாசமாக திளைத்தது. ஆறு ஆச்சரியப்பட்டான். அவனுக்கு அந்த நட்சத்திரம் கண்ணை சிமிட்டியது போலத் தோன்றியது. ஆறு சிரித்துக்கொண்டு சொன்னான், சரி, இனிமேல் நீங்கள்தான் என் நண்பர்கள். அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு இரவும் ஆறு வானத்தை நோக்கி பேசத் தொடங்கினான். இன்று நான் குளத்தில் ஒரு வண்ண மீனை சந்தித்தேன். இன்று ஒரு பறவை எனக்கு பாடல் பாடியது. இன்று காற்று ரொம்ப குளிர்ந்தது. அவன் சொன்ன எல்லா கதைகளுக்கும் நட்சத்திரங்கள் மினுக்கும் மினுக்குமாக பிரகாசித்தன. அது அவனுக்கு பதில் சொல்வது போலவே இருந்தது. ஆருவின் மனசு இனிமேல் தனிமையாக இல்லை. அவனுக்கு ஒரு பெரிய வானம் முழுக்க நண்பர்கள் கிடைத்து விட்டார்கள். ஒரு நாள் இரவு வானம் கருமையாக ஆனது. மேகங்கள் கூடி காற்று பலமாக வீச ஆரம்பித்தது. மின்னல் அடித்து இடியும் முழங்கியது. ஆறு பயந்தான். அவன் தன் சின்ன உடலை சுருட்டிக் கொண்டு குளத்தின் கரையில் மறைந்தான். ஆனா மனசில் இன்னும் பயம் இருந்தது. அவன் மெதுவாக வானத்தை நோக்கி பார்த்தான். மேகங்களுக்கு நடுவே இன்னும் சில நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருந்தன. அதை பார்த்தவுடனே ஆருவின் மனம் அமைதியாகிப் போனது. எந்த புயல் வந்தாலும் என் நண்பர்கள் எப்போதும் எனக்கு மேலே இருக்கிறார்கள் என்று அவன் நினைத்துக் கொண்டான். அந்த எண்ணத்தோடு ஆறு தன் கண்களை மூடியான். குளத்தின் அருகே மெல்லிய காற்று வீசியது. மேலே நட்சத்திரங்கள் மெதுவாக மின்னின. ஆறு மெதுவாக கனவு நாட்டிற்கு சென்று விட்டான். கதையின் நெறி மொரல்: உண்மையான நண்பர்கள் எப்போதும் நம்மை விட்டு போக மாட்டார்கள். அவர்கள் எங்கே இருந்தாலும் நம்மை கவனித்துக் கொண்டிருப்பார்கள். நமக்கு அமைதியையும் தைரியத்தையும் தருவார்கள். கதை பிடிச்சிருக்குதானே? இன்னும் இது இப்படியெல்லாம் சூப்பர் ஸ்டோரிஸ் கேட்கணும்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த கதை சீக்கிரம் வரும்.